1 தீமோத்திக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் 23வது வசனம். இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். திராட்சரசமும் எடுத்துக்கொள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, நீ இனி தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த தீமோத்தியுடைய சரீரத்தில் அடிக்கடி பலவீனம், அடிக்கடி சில பலவீனங்கள் என்ன செய்கிறது, தாக்குகிறது. அவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு தேவ மனிதன். ஆனாலும் கூட அவனுடைய சரீரத்தில் அநேக நேரங்களில் சில பலவீனங்கள் என்ன செய்கிறது, தாக்குகிறதாக காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, வயிற்றிலையும் சில பிரச்சனைகள் உண்டு நினைக்கிறேன். அதனால தான் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய, உனக்கு அடிக்கடி பலவீனம் வருதுப்பா, நீ அதனால் கொஞ்சம் திராட்சை ரசத்தை என்ன செய்ய எடுத்துக்கோ. அது உன் வயிற்றுக்கு நல்லது, உனக்கு அடிக்கடி வருகிற அந்த பலவீனத்துக்கும் அது என்னது நல்லது. ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையாகவே நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, திராட்சை ரசம் குடிப்பது நம்முடைய வயிற்றுக்கு என்னது நல்லது, நம்முடைய சரீரத்துக்கும் நல்லது. என்னென்னலாமோ ஜூஸை நம்ம குடிக்கிறோம், ஆனால் உண்மையான கிரேப் ஜூஸை நீங்கள், திராட்சை ரசத்தை நீங்கள் குடித்து பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக என்ன செய்யும் இருக்கும். அதுதான் உண்மை. தேவனுடைய பிள்ளைகளாக்கி அந்த ஆலோசனையை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார், தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். வேதத்தில் நான் சொல்லுகிற 2 விதமான திராட்சை ரசம் என்ன செய்கிறது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி திராட்சை ரசம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் போட்டிருக்குது. 2 விதமான காரியத்துக்கு திராட்சை ரசம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒன்று சாதாரண திராட்சை ரசம், ஜூஸ், அதை நம்ம குடிக்கக்கூடிய ஜூஸ், அதுக்கும் திராட்சை ரசம் அப்படின்னு தான் போட்டிருக்குது, ஒயின் அப்படி தான் போட்டிருக்குது இங்கிலீஷில். இன்னொரு பக்கத்தில் திராட்சை ரசத்தை நீங்கள் அதை அதில் அதை என்ன செய்யலாம், சாராயமாக்கவும் என்ன செய்யலாம், போதை பொருளாகவும் என்ன செய்யலாம். அதை அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் அது என்ன செஞ்சிடும், அதில் போதை வந்துடும். அது அந்த திராட்சை, அதையும் திராட்சை ரசம் அப்படின்னு தான் வேதத்தில் என்ன செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் நார்மல் ஜூஸை குறித்து நான் அடுத்தால பேசுகிறேன். முதல்ல இந்த போதை, அந்த திராட்சை ரசத்தை குறித்து நான் சில காரியங்கள் உங்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு, நான் கர்த்தருடைய அந்த புது திராட்சை ரசத்தை குறித்து நான் சில காரியங்கள் உங்கள் மத்தியில் பேசும்படியாக நான் கர்த்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சிலர் சொல்லுவாங்க, பவுல், சிலர் இந்த வசனத்தை தான் பிடிச்சிக்கிட்டு சொல்லுவாங்க, பவுலே தீமோத்தேயுவை சொல்லியிருக்கிறாரு, கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் ஒயின் எடுத்துக்க, அது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு, அதனால குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறது உண்டு. ஈவன் கேத்தலிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒயின் என்ன செய்வாங்க, அவங்களுடைய திருமணத்தில் ஒயின்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதனால் சில காரியங்கள் நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா, முதல் பாயிண்ட் 31:4. திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு அது எப்படி அல்ல, தகுதி அல்ல. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க.
வேதத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாமே எனக்கு என்னச்ச தகுதியாக இராது அப்படிங்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்கலாம், நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, ஆனா எல்லாமே நமக்கு என்னச்ச தகுதியாக இராது. அதுதான் இந்த திராட்சை ரசம் குடிக்கிறது வெளியே உள்ளவங்க குடிக்கலாம், அவங்க குடிப்பாங்க, ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை குடிக்க கூடாது. அது நமக்கு தகுதி கிடையாது, அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகுதி கிடையாது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உலகத்துல மனுஷங்க எப்படி எப்படிலாமோ ட்ரெஸ் போடுறாங்க. ஏன் நீங்களும் நானும் அப்படி ட்ரெஸ் போட முடியாதா? போடலாமே, ஏன் போடக்கூடாது? போடலாம், ஆனால் அது நமக்கு நிச்சய தகுதியாக இராது, அது நமக்கு தகுதி கிடையாது. அதான் வேதத்தில் தகுதியான வஸ்திரத்தினால் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி வஸ்திரம்? தகுதியான வஸ்திரம். எது கிறிஸ்தவத்தில் எது நமக்கு தகுதி, எது நமக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆமாம், உலகத்தை பார்க்க கூடாது. ஐயோ அவன் அப்படி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறான், நான் அப்படி ட்ரெஸ்ஸை போட்டா என்னன்னு சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளேயே நிறைய வந்துட்டு ஆமா, குடிக்கிற பாஸ்டர்ஸே இருக்காங்க, தண்ணி அடிக்கிற பாஸ்டர்ஸே நினைச்சாங்க இருக்கிறாங்க. ஆமா, அரகுற ட்ரெஸ் போடுற நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன அப்படின்னா அவங்கள தான் பார்க்குது. யாரை பார்க்குது? அவங்க செய்கிறாங்க, அது தப்பு இல்லையா? அவங்க அரகுற ட்ரெஸ்ஸை போடுறாங்க, அப்போ நம்ம போட்டால் என்ன? ஏன் அதை விட நல்ல நம்ம என்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கி நம்மளை விட மேன்மையானவர்களை தான் பார்க்கணும். நம்மளை விட கீழே இருக்கவங்கள பார்க்கக்கூடாது. ஆமாம், நம்மளை விட நல்லா ட்ரெஸ்ஸு போடுறாங்களா அவங்கள பாருங்க, அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி நீங்கள் மாறணும்னு நினைங்க. அவள் அப்படி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா, அதனால் நான் இப்படி ட்ரெஸ்ஸு போட்டால் என்ன, அப்படி யோசிக்கக்கூடாது. அதான் தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா எதுவும் நமக்கு எது தகுதி இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். தகுதியான வஸ்திரத்தினால தான் தங்களை அலங்கரித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமாம், ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, அதனால திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு என்ன கிடையாது, தகுதியாய் இராது. நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் சரி, இது எனக்கு தகுதியா, இது நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு தகுதியா, இதை தகுதி இல்லையா, இதை நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கரண்டாவது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1 வசனம். திராட்சை ரசம் பரியாசம் செய்யும். திராட்சை ரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும். திராட்சை ரசம் என்ன செய்யுமோ, பரியாசம் பண்ணும். பரியாசம் பண்ணுகிறவர்கள் உண்மையாகவே ஒரு குடிகாரனுக்கு சமந்தான். வேதத்தைப்படி வசனத்தின்படி பார்த்தா இந்த பரியாசம் பண்ணுகிறார்கள் பார்த்தீங்களா, அவங்க யாருக்கு சமானம், குடிகாரனுக்கு சமானம். ஏன்னா குடிகாரன் தான் என்ன செய்வான், பரியாசம் பண்ணுவான். அதான் அதில் போடுது, திராட்சை ரசம் என்ன செய்யும், பரியாசம் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, நம்ம ஒரு நாளும் பரியாசம் பண்ணுகிறவர்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கி சில ஆட்கள் கொஞ்சம் ஆவியில் நிரம்புவாங்க, அதை பார்த்து என்ன செய்வாங்க, இவங்க பல்ல காமிச்சிட்டு இருப்பாங்க, பரியாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்புகிறத பார்த்து சிலர் என்ன செய்வாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. ஆண்டுடைய இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மனுஷகுமாரனுக்கு விரோதமாக செய்யப்படும் பாவங்கள் நினைச்சு மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவம் ஒரு நாள் என்ன செய்யாது, மன்னிக்கப்படாது. பரியாசம் பண்ணக்கூடாது. சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கி பரியாசம் நிறையா, இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பரியாசம் தான். ஆமாம், அம்மா அப்பாட்டே பரியாசம் தான் பண்ணுறாங்க. எப்படி? ஆமாம், பரியாசம் பண்ணுறது அது குடிகாரனுக்கு சமம். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்கள், சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கால் நடக்க முடியாதவங்க, கண்ணு பார்வையற்றவங்க, அவங்கள பார்த்து கூட பரியாசம் பண்ணுவாங்க. ஒரு நபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து கொஞ்சம் இப்படி இருக்கும், இப்படியே இருந்தது. அந்த நபரை பார்த்து அவருக்கு திருமணம் நாக்கி இப்படி தான் திருமணம், ஃபுல் பாடி திருமணம். இப்போ நமக்கு திருமணம்னா இப்படி கழுத்து திரும்புது, ஆனால் அவருக்கு அப்படி இல்லை, இப்படி ஃபுல் பாடியோடு தான் திரும்ப முடியும். அவரை நிறைய பரியாசம் பண்ணாங்க. நிறைய பேர் நினைச்சது பரியாசம். அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பரியாசம் பண்ணான்.
கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நாள் மரத்தில் ஏறினான், மரத்தில் ஏறிந்து கீழே விழுந்தான். விழுந்ததோட சரி, அவன் கழுத்து எப்படி ஆயிட்டு அதே மாதிரி ஆயிட்டு. ஆனால் அதுக்கு பிற்பாடு ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனாக மாறினார். ஆனாலும் சரியாகலை. ஆனாலும் என்ன செய்யலை? சரியாகவே இல்லை. யோசிச்சு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள். அதனால் நம்ம பரியாசம் பண்ணவே கூடாது. யாரையும் பரியாசம் பண்ணவே கூடாது. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி போட்டிருப்பாங்க. சில பிள்ளைகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பரியாசம். ஆமாம், கண்ணாடி போட்டிருந்தா அதுக்கு ஒரு பரியாசம். எப்படி சின்ன சின்ன காரியத்துக்கும் பரியாசங்கள். நம்ம யாரையும் நினைச்சு கூட பரியாசம் பண்ணவே கூடாது. மூன்றாவதாக ஆதியாகமம் 9:21 வாசி. ஆதியாகமம் 9:21 நான் வாசிக்கிறேன். நோவா பயிரிடுகிறவனாக்கி திராட்சை ரச தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலக்கி படுத்திருந்தான். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. திராட்சை ரசம் குடித்து நோவா எப்படி படுத்திருந்தான்? வஸ்திரம் விலக்கி படுத்திருந்தான். வஸ்திரம் விலக்கி படுத்திருந்தான். ஆக்சுவலி நீங்கள் இந்த நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? நோவா நீதிமான் அப்படின்னு சொல்லி. நோவா கர்த்தரோடு கூட சஞ்சரித்த ஒரு மனுஷன். ஆண்டவருக்காக பேழையை கட்டினவன். ஆண்டவருக்காக பேழையை கட்டினவன். 120 வருஷம் சுவிசேஷம் அறிவித்தவன். 120 வருஷம் அந்த பேழை கெட்டதுக்கு 120 வருஷம். அந்த 120 வருஷம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தவன். அவன் குடிச்சிட்டு என்ன செஞ்சிருக்கான்? திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு படுத்திருந்தான். அவன் குடித்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? வஸ்திரம் விலகி போச்சு. நிர்வாணமாக மாக்கப்பட்டான். அடுத்தபடியாக இன்னொரு காரியம் என்ன அப்படின்னாக்கி, அவன் பிள்ளை மீது, அவன் பையன் காம் மீது சாபம் வந்தது. என்ன வந்தது? காரணம் என்ன? இவன் குடிச்சதுனால இவன் பிள்ளை மேல என்னது? சாபம். இவன் குடிக்காம இருந்திருந்தான் அப்படின்னாக்கி அந்த பிள்ளை மேல சாபம் வந்திருக்காது. யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அந்த திராட்சை ரசம் குடித்தது அது அவனை நிர்வாணப்படுத்தினது. அது மாத்திரமல்ல, அவன் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு சாபத்தை நினைச்சது கொண்டு வந்தது. நம்ம குடிக்கிற குடி என்ன செய்யும் அப்படின்னாக்கி, நம்ம பிள்ளைகள் மேல என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்? என்னத்தை கொண்டு வரும்? சாபத்தை தான் கொண்டு வரும். ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, சாபத்தை தான் கொண்டு வரும். ஆண்டுடைய பிள்ளைகள் அதனால் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும்? இருக்கணும். இன்னும் வாசிங்க. இன்னும் நான் சொல்லுகிறேன். தானியேல் 1:8. தானியேல் சொன்னா, நான் திராட்சை ரசத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தானியேல் திராட்சை ரசம் நான் என்ன செய்ய மாட்டேன்? குடிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அது என்னை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அதை நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்தில் என்ன செய்தான்? ஒரு தீர்மானம் பண்ணினான். அதனால தான் பாருங்க, அவனுடைய வாழ்க்கை என்ன செய்து? ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனை அந்த ஆண்டவர் அந்த தேசத்தில் என்ன செய்தார்? மேன்மைப்படுத்தினான். தேவனுடைய பிள்ளைகள் இப்படி நிறையா நீங்கள் என்ன செய்யலாம்? வேதத்தில் வாசிக்கலாம். இப்போ நான் சொல்லுகிறேன் புது திராட்சை ரசத்தை குறித்து சில காரியங்கள் உங்கள் மத்தியில் நான் சொல்லிவிட்டு நம்ம ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். 1 கொரிந்தியர் 11:25.
1 கொரிந்தியர் 11. போஜனம் பண்ணின பின்பு போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடி பாத்திரத்தையும் எடுத்து அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து பாத்திரம் இந்த என் பாத்திரம் இரத்தத்தினாலாகிய என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் இதை பானம் பண்ணும் என்னை போதெல்லாம் நினைவு கூறும்படி என்னை நினைவு இதை கூறும்படி செய்யுங்கள் என்றார். இதை செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் சொல்லுகிற முதல்ல திராட்சை ரசம் என்பது எதை காண்பிக்கிறது அப்படின்னு இயேசுவின் இரத்தத்தை காண்பிக்கிறது. என்னத்தை காண்பிக்கிறது? இயேசுவின் இரத்தத்தை. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கிற திராட்சை ரசத்தை கொடுக்கும் பொழுதே சொல்லுகிறோம், இது இயேசுவின் இரத்தம். ஆண்டவருடைய பிள்ளைகள் திராட்சை ரசம் என்பது இயேசுவின் இரத்தத்தை என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. இயேசுவின் இரத்தத்தை நாம் என்ன செய்கிறோம்? குடிக்கிறோம். இயேசுவின் இரத்தமாக அது என்ன காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், ஏராளமான ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறது? வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆக்கிய இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு வியாதியிலிருந்து என்ன செய்கிறது? சுகம் கிடைக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்க அப்படின்னாக்கி அடிக்கும் பொழுது ஒரு சேவகனுடைய கண்களில் சரியான பார்வை குறைவாக இருந்தது. அவனுடைய கண்கள் ஒரு கண் பார்வை தான் சரியாக இருந்தது, இன்னொரு கண் பார்வை கண்ணு சரி கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை அடித்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு துளி ரத்தம் அவன் கண்ணில் போய் பட்டது. கண்ணில் பட்ட மாத்திரத்தில் அவனுடைய கண்களில் பார்வை கிடைத்தது. அவனுடைய கண்கள் அந்த குருட்டுத்தன்மை மாறினது. தேவனுடைய பிள்ளைகளாக்கி நான் சொல்லுகிறேன், இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு. எந்த வியாதியையும் சுகமாக்கக்கூடிய வல்லமை உண்டு. ஒரு துளி ரத்தம் போதும். ஒரு துளி ரத்தம் நம்ம மேல விழுந்துட்டு அப்படின்னா அவ்வளவுதான். அது என்ன வியாதியா இருக்கட்டும் உடனே சுகம் உண்டாக்கும். அது கேன்சர் வியாதியாக இருந்தா கூட உடனே என்ன செய்யும்? சுகம் உண்டாக்கும். ஏன்னா அவருடைய ரத்தத்தில் அந்த அளவுக்கு வல்லமை உண்டு. இன்னும் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம என்ன செய்கிறது? கழுவுகிறது. 1 யோவான் 1 யோவான் 1:9 வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். 7வது வசனத்தில் வாசிச்சிங்க அப்படின்னாக்கி அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தம் நம்ம எல்லா பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறீங்க. இது என்ன வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 6 வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பாவியாக இருக்கக்கூடிய மனுஷனுடைய பாவத்தை அவருடைய இரத்தத்தினால கழுவி அவர் நம்மை எப்படி மாற்றிருக்கிறார்? ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பாவியா கிடக்கிற மனுஷனை ராஜாவாக்க மாற்றி இருக்கிறார், ஆசாரியனாக மாற்றி இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அவருடைய இரத்தத்தில் வல்லமை உண்டு. அவருடைய இரத்தத்தில் வல்லமை உண்டு. அதான் திராட்சை ரசம் என்பது அவருடைய இரத்தத்தை என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. இன்னும் அவருடைய இரத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆசீர்வாதங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆமாம், சமாதானம் உண்டு, சமாதானம் கிடைக்கும், இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக்கிய ஆண்டுடைய பிள்ளைகள் திராட்சை ரசம் என்பது இயேசுவின் இரத்தத்தை என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. புது திராட்சை ரசம் புது துருத்தியில் வார்த்து வைப்பார்கள். இதுங்க எதை காண்பிக்கிறது அப்படின்னா உபதேசத்தை என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. முதல்ல சொன்னேன், திராட்சை ரசம் என்பது இயேசுவின் இரத்தத்தை காண்பிக்கிறது. இரண்டாவது, திராட்சை ரசம் என்பது உபதேசத்தை காண்பிக்கிறது, ஆண்டவருடைய உபதேசம். பழைய திராட்சை ரசம் அப்படின்னாக்கி பழைய உபதேசம், புது திராட்சை ரசம் என்பது புது உபதேசம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய பழைய ஏற்பாட்டில் மோசேயின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது நியாய பிரமாணம், நியாய பிரமாணம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னது? விசுவாச பிரமாணம். விசுவாச பிரமாணம் அது நியாய பிரமாணம், இது விசுவாச பிரமாணம். சிலர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நியாய பிரமாணத்தை குறித்து சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் கை கொள்ளவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், கை கொள்ள தேவையில்லை, நியாய பிரமாணம் கை கொள்ள தேவையில்லை. ஆனால் என்ன அப்படின்னாக்கி ஆண்டவர் நியாய பிரமாணத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு கூட தவறா நடந்தாதான் என்னது? விபச்சாரம். ஆனா விசுவாச பிரமாணத்தில் இந்த புதிய ஏற்பாட்டு உபதேசத்தில் தேவன் சொன்ன காரியம் என்ன அப்படின்னாக்கி, ஒரு ஆண் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே என்னது? விபச்சாரம். அப்போ நீங்க நல்லா கவனித்த, பழைய ஏற்பாட்டு அந்த நியாய பிரமாணத்தை விட இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதை விட ஒரு ஸ்டெப் மேலே தான், தவிர கீழே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன அப்படின்னா, நியாய பிரமாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறான காரியம். பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் எத்தனை திருமணம் வேணாலும் முடிச்சுக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தை ஒரு மனுஷனுக்கு ஒருத்தி தான், ஒரே திருமணம் தான். நீங்கள் நல்லா இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி பழைய ஏற்பாட்டில் தன் சகோதரனை பகைக்கிறவ சண்டை போட்டாதான் இது என்னது? மனுஷ கொலை. கொலை செஞ்சாதான் மனுஷ கொலைபாதகன், கொலை செஞ்சாதான் மனுஷ கொலைபாதகன். ஆனா புதிய ஏற்பாட்டு உபதேசம் எப்படி அப்படின்னாக்கி, நீங்க உங்க சகோதரனை பகைத்தாலே நீங்க யாரு? மனுஷ கொலைபாதகர்கள் அப்படின்னு சொல்லி. இப்படி பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு பிரமாணம் கடினம், ஸ்ட்ராங் ஆனது, கடினம் உள்ளது. ஆண்டவர் ஈஸியா கொடுக்கல. ஆண்டவர் பிரமாணம் ஈஸியா கொடுக்கல. ஆனா அந்த பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் உண்மை. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கிருபை கிடையாது. அவங்களுக்கு என்ன கிடையாது? கிருபை கொடுக்கப்படலை. அவங்களா அதை என்ன செய்யணும்? அவங்களுடைய சுய முயற்சியில தான் அதை என்ன செய்யணும்? அதன்படி நடக்கணும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருபையை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள்லாம் எப்படி வேணாலும் ஆளலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கள்ள உபதேசங்கள் நிறைய அதனால அந்த உபதேசங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுறவே கூடாது. ஆமாம், நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற உபதேசங்கள்ல நம்ம கரெக்டா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஒவ்வொரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? இது எல்லாம் என்னுடைய உபதேசம் அப்படின்னு சொல்லி வருகிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க வாசிங்க 2 யோவான் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனுடையவன் அல்ல. ஆமா, உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேசம் எந்த உபதேசம்? கிறிஸ்துவின் உபதேசம்.
அது என்ன உபதேசம்? கிறிஸ்துவின் உபதேசம், அப்போஸ்தலர்களுடைய உபதேசம், எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கு கிறிஸ்துவின் உபதேசம் அப்படின்னு சொல்லி பேரு, அப்போஸ்தலருடைய உபதேசம் அப்படின்னு சொல்லி பேரு. ஆமா, தேவனை உடையவன் அல்ல. அதை மீறி நடக்கிறவர்கள் யார் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். பிதாவையும் குமாரனையும் உடையவன். 10வது வசனம் வாசிங்க. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக்கிய இந்த உபதேசத்தை விட்டுட்டு வேற எந்த உபதேசத்தையும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி கொண்டு வந்தா அந்த மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது? வீட்டுக்குள்ள ஏத்தவும் கூடாது, பிரைஸ் தி லார்ட் சொல்லவும் கூடாது. இன்னொரு வசனத்தை தேவ தூதனே தேவ தூதனே வந்து வேற உபதேசம் சொன்னா கூட நீ என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ பவுல் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், நான் சொல்லுகிற உபதேசத்தை விட வேற உபதேசத்தை தேவ தூதனே வந்து சொன்னா கூட நீ என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்க. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, ஏன் அப்படின்னாக்கி உபதேசத்துல கரெக்டா இருக்கணும். நமக்கு கொடுக்க கள்ள உபதேசங்கள் நிறைய வந்துட்டு, அந்த கள்ள உபதேசம் பண்ணுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வீடு வீடா சுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அதனால தான் சொன்னேன், முதல்ல திராட்சை ரசம் என்பது இயேசுவின் ரத்தத்தை காண்பிக்கிறது. இரண்டாவது திராட்சை ரசம் என்பது உபதேசத்தை காண்பிக்கிறது. மூன்றாவது அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனம். அதை கொஞ்சம் இங்கிலீஷ்லையும் வாசிங்க. ஆம், 2:13. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் பரியாசம் பண்ணினார்கள். போதும். சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் வந்து 120 பேர் கூடி பரிசுத்த ஆவியில நிரம்பின பொழுது அவங்க சொன்னாங்க, இவங்க மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள், அதனாலதான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது, திராட்சை ரசம் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. அதை இங்கிலீஷ்ல வாசிங்க கரெக்டாக. நியூ வைன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல இருக்கும். நியூ வைன் கேட்டிங்களா? நியூ வைன், புது திராட்சை ரசம். இவங்க வந்து புது திராட்சை ரசம் குடிச்சிட்டு தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், மூன்றாவது நான் சொன்னேன், திராட்சை ரசம் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நாம் பரிசுத்த ஆவியில் என்ன செய்யணும்? நிரம்பணும். ஆவியில் என்ன செய்யணும்? நிரம்பணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி அவங்க வந்து ஆவியில் நிரம்பினதை பார்க்கும் பொழுது, அவங்க வந்து வெளியே இருந்தவங்க 120 பேர் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறாங்க. ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது வெளியே இருந்து வாராங்க. ஒரு கூட்டம் வெளியே இருந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க, எங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. பார்த்த பொழுது அவங்களுடைய செயல்கள் எல்லாம் பார்த்தப்பதான் ஒரு குடிகாரன் எப்படி பண்ணுவானோ அதே மாதிரி தான் இருந்தது. எப்படி ஒரு குடிகாரன் எப்படி செயல்படுவானோ, குடிகாரன் ஒரு இடத்துல நிற்பானா, அவன் நடைய வித்தியாசமாக இருக்கும். தள்ளாடி தள்ளாடி தான் நடப்பான். அப்படிதானே? அவன் ஒழுங்காக பேசுவான் அப்படிமா. அவன் எப்படி பேசுவான்? புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இவங்க வந்து அந்நிய பாஷையில் பேசி அப்படியே துள்ளி குதிச்சு ஒரு இடத்துல நிற்காம அங்கே இங்கே இது பண்ண உடனே, இதை பார்த்த உடனே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டான், இவனோல் வந்து எதையோ குடிச்சிட்டு வந்து தான் இப்படி வெறிச்சு போய் இருக்கானோ அப்படின்னு சொல்லி. எப்படி குடிச்சு வெறிச்சு இருக்கிறானோ அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியில், அதனால நம்ம என்னச்சு நல்லா நிரம்பணும். நம்ம ஆட்கள் இந்த மலையை கூட அசைச்சிடலாம், ஆனால் நம்ம ஆட்கள் அசையவே மாட்டாங்க. அப்படியே என்ன செய்வாங்க? அப்படி அசையவே மாட்டாங்க, அப்படியே தான் நிற்பாங்க. நம்மளை விட்டு கொடுக்கணும், ஆவியில் நிரம்பணும். பரிசுத்த ஆவியானவருக்கு நிச்சயம் இடம் கொடுக்கணும். ஆமாம்,
நல்ல அந்நிய பாஷையில பேசணும். அபிஷேகம் பெற்றவர்கள் வந்து நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில நல்லா என்ன செய்யணும், பேசணும். நீங்க பேச பேசதான் ஆண்டவர் உங்களுக்கு புதிய புதிய பாஷைகள் என்ன செய்வார், கொடுப்பார். ஆமா, நீங்க எந்த அளவுக்கு அந்நிய பாஷையில பேசுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகும். என்ன உண்டாகும்? அதான் வேதம் சொல்ல, அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கென்று பக்தி விருத்தி உண்டாக்கும்படி பேசுகிறான். நீங்க அந்நிய பாஷையில பேச பேச உங்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாக்கும். அதனால அந்நிய பாஷையில நல்லா பேசணும். இன்னும் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஏசாயா 55:1 வாசிக்கும் பொழுது அங்க சொல்லுகிறார் பாருங்க. 55:1, ஏசாயா 55:1. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். தண்ணீர்கள் அண்டைக்கு என்ன செய்யுங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. தண்ணீர்கள் அண்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, சொல்லுங்களேன். என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வாங்க. எங்க வாங்க? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வாங்க. அடுத்தால சொல்றாரு பாருங்க, பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணம் மிஞ்சி விலையும் மிஞ்சி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஃப்ரீயா ஆண்டவர் நினைச்சர கொடுக்கிறார். என்னத்தை கொடுக்க? திராட்சை ரசத்தை எப்படி கொடுக்கிறார்? ஃப்ரீயா கொடுக்கிறார், இலவசமா கொடுக்கிறார். ஆமா, யாருக்கு கொடுக்கிறார்? ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் இந்த 40 நாள் ஜெபத்துக்கு பிற்பாடு ஞானஸ்நானம் கொடுக்க போகிறோம். யார் யார் ஞானஸ்நானம் எடுக்கணுமோ நீங்க உங்களை சுத்திகரித்து கொண்டு என்ன செய்யுங்க, அதற்காக ஆயத்தப்படுங்க. நம்ம எல்லாரும் அப்படி இருந்திருக்கலாம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தீமோத்தேயை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நீ அடிக்கடி உனக்கு வருகிற பலவீனத்தினால, அடிக்கடி உனக்கு வருகிற பலவீனத்திற்காக கொஞ்சம் நீ திராட்சரசம் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லுகிற. தண்ணீர் மாத்திரம் குடிக்காத, கொஞ்சம் திராட்சரசமும் நீ எடுத்துக்கொள் அப்படிங்கிறார். அது உன் வயிற்றுக்கு நல்லது அப்படிங்கிறார். திராட்சை ரசம் குடிப்பது வயிற்றுக்கு நல்லது. சரீரத்தில் வருகிற அடிக்கடி வருகிற பலவீனங்களுக்கு அது நல்லது. ரெண்டு விதமான திராட்சை ரசம் இருக்கிறது. ஒரு திராட்சை ரசத்தில் போதை வரும், என்னோட திராட்சை ரசத்தில் போதை இல்லாத திராட்சை ரசம், கிரேப் ஜூஸ். தேவனுடைய பிள்ளை, திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. ராஜாக்கள் திராட்சை ரசம் குடிக்க கூடாது, அது நமக்கு தகுதி அல்ல. உலகமே குடிக்குது, நான் குடிச்சா என்ன அப்படிங்கிறதில்ல, அது நமக்கு தகுதி கிடையாது. நமக்கு எது தகுதியோ அதை தான் நம்ம செய்யணும், தகுதி இல்லாததை நம்ம செய்யக்கூடாது. ரெண்டாவது சொன்னேன், திராட்சை ரசம் பரியாசம் பண்ணும். பரியாசம் பண்ணுகிறவர்கள் ஒரு குடிகாரர்கள் தான். மற்றவங்களை பரியாசம் பண்ணாதுங்க, யாரையும் பரியாசம் பண்ணக்கூடாது. மூன்றாவதாக சொன்னேன், நோவா திராட்சை ரசம் குடிச்சதுனால நிர்வாணி ஆக்கப்பட்டான். அவன் பிள்ளையுடைய வாழ்க்கையில சாபம் வந்தது. அடுத்தபடியா சொன்ன 3 காரியம். புது திராட்சை ரசம். புது திராட்சை ரசம் என்பது இயேசுவின் இரத்தத்தை காண்பிக்கிறது. இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு. வியாதிகளை சுகமாக்கக்கூடிய வல்லமை உண்டு. பாவங்களை நீக்கி பரிசுத்தமாக்கக்கூடிய, நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் இரத்தத்துக்கு உண்டு. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமே. ஓ, திராட்சை ரசம் என்பது உபதேசம், உபதேசத்தை காண்பிக்கிறது.
ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிறிஸ்துவின் உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கணும், அந்த உபதேசத்தில் நடக்கணும். வேற உபதேசத்தை கொண்டு வருகிறவர்களை நாம் வீட்டுக்குள்ள ஏற்றவே கூடாது. கடைசியாக சொன்னேன், திராட்சை ரசம் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. ஊட்டா ரீகா பாதூனா ரிஹந்து ரூபிக்குது. கொஞ்சம் அப்படி வாயை திறந்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலாமே. அன்றைக்கு மேல் வீட்டு அறையில் 120 பேர் கூடி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது வெளியே இருந்து கடந்து வந்த ஜனங்கள் அவங்க சொன்னாங்க, இவர்கள் திராட்சை ரசம் நியூ வைன் குடித்து வெறித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற பார்க்கும் பொழுது குடிகாரனை போல அவர்களுக்கு தென்பட்டது. அல்லேலூயா. இப்பொழுதே அதே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இப்பொழுதே receive udara shakala rikabaduna rihanturubekdina nikabari hanturiya karaduna chikabakabakabo அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் அப்படி கொஞ்சம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே, அந்நிய பாஷையில் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ரிமகாதுனாரி ஹந்துருபெக்கதினா நிக்கபாரி ஹந்துரியாக்கராதுனா ஷிக்கபாக்கபாக்கபோ ரிஹந்துருபெக்கதினா ரிபலபலபல ஷகலரி ஹந்துரியா. நன்றி ஆண்டவரே. அப்படியே நாம் எல்லாரும் கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்லலாம். ஆயத்தமாக வந்தவர்கள் அப்படியே முழங்கால் படியிடலாம். மீதி உள்ளவர்கள் பின்னாடி அப்படி உட்காரலாம். வேதம் சொல்லுகிறது, இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் குற்றம் உள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். நம்மை நாமே சோதித்து பார்க்கலாமே, நான் அந்த பந்தியில் பங்கெடுக்க நான் தகுதியாக இருக்கிறேனா? ஹல்லேலூயா. நம்மை நாமே ஒரு விசை இயேசுவின் இரத்தத்தினால கழுவி நம்மை சுத்திகரித்துக் கொள்ளலாமே. ஆண்டவரே, ஒரு விசை எங்களுடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய பந்தியில் பங்கெடுக்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. உங்களுடைய இரத்தத்தினால கழுவும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆமென். என் மாம்சத்தை புசித்து என் சரீரமாகி அப்பத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் கடைசி நாட்களில் அவர்களை எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ள 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து
வாசிக்க. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவா இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவா நீங்கள் மதித்து அவருடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாக எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்தில் நீடிய சாந்தமாக இருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சகோதரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் எல்லாரும் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இந்த பரிசுத்த நாளில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடியால் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர. கர்த்தருடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசி நீர் தகப்பனே, உமக்கு நன்றி. கடந்து வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவினத்தில் இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நன்மைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடியால் நன்றி அப்பா. ஆசீர்வதியும் கர்த்தர், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.